அம்பேத்கரை பற்றி மட்டும் பேசிட்டு வாங்க, தயவுசெய்து அரசியல் பேச வேண்டாம் அப்படின்னு நான் சொன்னேன். அம்பேத்கரை பற்றி எதுவுமே பேசாமல் திமுகவை கடுமையாக விமர்சனம் பண்ணி ஒட்டுமொத்தமாக தலித்து ஓட்டு அங்கே போயிருச்சு, விடுதலை சிறுத்தைகள் ஓட்டு போயிருச்சு. உடனே 300 கோடி வாங்கிட்டாரு, 400 கோடி வாங்கிட்டாருன்னு எழுதுறாங்க. இன்னைக்கு நான் வெளிப்படையே சொல்றேன், அருண்ராஜே என்கிட்ட பேசினாரு. பட்டில் இழைத்த பாரம்பரியம் விவாகா தெய்வீகப்பட்டு கலெக்ஷன்ஸ் தி சென்னை சில்க்ஸ். இந்த எலெக்ஷனை பொறுத்த மட்டும் விடுதலை சிறுத்தைகள் எதிர்பார்த்த வெற்றியை அதோட ஓட்டு வங்கி நல்ல அடர்த்தியாக இருக்கிற இடத்துலேருந்து பெற்றிருக்குன்னு நினைக்கிறீங்களா? இது ஒரு நேரேஷன் போயிட்டு இருக்குது. அதாவது ஒட்டுமொத்தமாக தலித்து ஓட்டு அங்கே போயிருச்சு, விடுதலை சிறுத்தைகள் ஓட்டு போயிருச்சு, எல்லாம் ஒட்டுமொத்த தலித்துகளும் விஜய் பின்னால் போயிட்டாங்க. இது எதுக்காக இது பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. அதாவது விடுதலை சிறுத்தைகள் வந்து ஒரு மெயின் ஸ்ட்ரீம் பாலிடிக்ஸ் பண்ணுது, அது ஒரு ஃபோர்ஸாக, ஒரு பொலிட்டிக்கல் ஃபோர்ஸாக எமர்ஜ் ஆகி வருது, அரசியல் சக்தியாக வளர்ச்சி அடைஞ்சு வருது. அப்படிங்கிறத வந்து அங்கீகரிக்காதவர்கள் ஒட்டுமொத்தமாக இன்னைக்கு 11.5% வாங்கியிருந்த பிஜேபி இன்னைக்கு எத்தனை சதவீதம் வாங்கியிருக்காங்க? 2.5%. இந்த 9% என்ன எஸ்சி ஓட்டா? 8% வாங்கியிருந்த சீமான் இன்னைக்கு 4% குறைஞ்சிருக்காரு. அந்த 4% ஓட்டு எங்கே போயிடுச்சு? அது எல்லாமே எஸ்சி ஓட்டா? அப்போ டிஎம்கே வாங்கியிருக்கிற சதவீதத்தில் பல சதவீதம் வந்து குறைஞ்சிருக்கு, அதெல்லாம் எஸ்சி ஓட்டா? எல்லாருடைய ஓட்டுலையும் கோர் ஓட்டு வந்து, கோர் ஓட் பேங்க் வந்து டேமேஜ் ஆகிருக்கு, எரோட் ஆகிருக்கு. அதை ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? இதுவும் வந்து ஒரு திட்டமிட்ட ஒரு சதி. இது நான் சொல்றது கேளுங்க. நாங்க 2 இடம் ஜெயிச்சிருக்கோம்னா 8ல் நாங்க 2 ஜெயிச்சிருக்கிறோம். 180 இடத்துல நின்று டிஎம்கே எத்தனை இடத்துல ஜெயிச்சிருக்கு? அப்ப அது ஏன் அந்த கேள்வியை நீங்க அங்க எழுப்பல? அப்ப தலித் ஓட்டு அங்க போயிருச்சு அப்படின்னு சொன்னா உங்களுடைய நோக்கம் என்ன? இப்ப திருமாவளவனை தனிமைப்படுத்தணும், இந்த இயக்கம் வந்து இங்க எல்லாமே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பொதுவான கருத்து இங்க வந்து உருவாக்கப்படுது, திட்டமிட்டு உருவாக்கப்படுது. ஒரு கருத்துருவாக்கம் இங்க நிகழ்துன்னு தான் நான் புரிஞ்சு வேண்டியது இருக்கு. நாங்க இவ்வளவு ஓட்டு எப்படி வாங்கியிருப்போம்? நாங்க நின்னது 8 இடம். 8 இடத்துல எங்களுக்கு இவ்வளவு வாக்குகள் கிடைச்சிருக்க. 3000 ஓட்டுல 2 தொகுதி போயிருக்கு, 5000 ஓட்டுல 2 தொகுதி போயிருக்கு. விசிகா இப்போ குறி வச்சு தாக்கப்படுதுன்றீங்களா? கட்டாயமா. அதுல நீங்களும் ஒருத்தர் தான். ஆதவ் சார் அதுல நேரடியான குற்றச்சாட்டு. அவர் என்ன சொன்னார்னா 90% விசிகா இங்க வந்துட்டாங்கன்னாரு. அந்த நரேட்டிவ் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது ஆதவ் சார் தான். அவரு என் மேல வருத்தம். அவர் கூப்பிட்ட நேரத்தில் நான் போகல, அதுக்கு நான் ஈல்ட் ஆகல. உடனே 300 கோடி வாங்கிட்டாரு, 400 கோடி வாங்கிட்டாருன்னு எழுதுறாங்க. இப்போ 300 கோடி வாங்கினவன் யாதவ் சொன்னதை நான் கேட்டு தானே ஆகணும். ஏன் நான் போகல? RSSனுடைய சித்தாந்தங்களுக்கோ அல்ல பிஜேபியினுடைய அழுத்தங்களுக்கோ தடம் மாறாத ஒரே ஒரு பட்டியலின சமூகத்தில் இருக்கக்கூடியவர்களை சேர்ந்த அல்லது இல்ல தடம் மாறாத ஒரே தலைவர், தடம் மாறாத ஒரே தலைவர் நீங்க தான். ஆனா இன்றைக்கு அதுல ஏதாவது ஒரு சர்க்கிள் வந்துருச்சோ அப்படின்ற ஒரு வருத்தம் தான். ஏன்னா ஆதவர்ஜுனா பேசுறாருன்ற போதுதான் அந்த வருத்தம் அதிகமாகுது. அதனாலதான் நாங்க எல்லாரும் பேசுறோம். கிட்டத்தட்ட 95க்கு பிறகு நீங்க மூப்பனாரோடு இருந்து பயணித்த காலத்துல இருந்தே பார்த்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது உங்களோட அவங்க எல்லாருமே இருக்கணும் அப்படிங்கறத ஆதங்கத்துலதான் பேசுறோம். தேர்தலுக்கு முன்னால் அதை பேசினார், இப்ப இல்லது. அவர் வந்து நம்ம கட்சியில வந்து சேரும் போதே உங்களை முதலமைச்சர் ஆக்கணும், அதுக்கான நான் செயல் திட்டங்கள் வச்சிருக்கிறேன், அதை வச்சு ஒரு நாடு தழுவிய பிரச்சாரத்தை மேற்கொள்ளணும், அதுக்கு ஒரு செயல் திட்டம் இருக்குது அப்படின்னா நம்மக்கிட்ட உள்ள வரார். அதுக்கு நாங்கள் இடம் கொடுத்தோம், அதுக்கான ஏற்பாடுகளை நம்ம பண்ணணும். ஆனால் அவர் வந்து எடுத்த சில முயற்சியில் வந்து எனக்கு வந்து உடன்பாடு இல்லை. என்னென்னா திமுக கூட்டணியை விட்டு விடுதலை சிறுத்தைகள் வெளியேறதுக்கு என்ன வேலிட் ரீசன் அவர்கிட்ட நான் கேட்டேன். வெறும் தலித் இஷ்யூஸ் மட்டும் சொல்லிட்டு வெளியே வர முடியாது. அது நீண்ட காலமாக இருந்துக்கிட்டு இருக்குது. அது அண்ணா திமுக காலத்தில் இருக்குது. நாளைக்கு இங்கே வெளியில் போனாலும் அதே தான் நடக்கும். வேங்கவேல் விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு வெளியே வர முடியாது. அப்போ ஒரு வேலிட் ரீசன் இல்லாமல் திமுக கூட்டணி விட்டு வெளியே போக முடியாதுங்கிற விஷயத்தில் தான் அவருக்கும் எனக்கும் ஒரு டிஸ்டன்ஸ் உருவாகுது. அம்பேத்கர் பற்றி அவர் புத்தகம் எழுதினார், அதாவது கம்பைல் பண்ணார், தொகுத்தார். விகடன் தான் அதை செஞ்சாங்க. ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங், வெளிப்படையாக பேசணும்னா அந்த புத்தகத்தை வெளியிடுறதுக்கு முதல்ல அன்றைய முதல்வர் அண்ணன் ஸ்டாலின் அவர்களை தான் அவர் கேட்டார். அப்போ அவங்களோட முரண்பாடு இருந்தாலும் கூட அவரை வச்சு தான் வெளியிடணும். அவர் வெளியிடுறாரு, நான் பெற்றுக்கொள்ளணும், இதுதான் பிளான். அவங்க அதுக்கு இசையலை. அதுக்கு பிறகு அவர் எடுத்த முயற்சி ராகுல் காந்தி வச்சு வெளியிடணும், திருமாவளவன் பெற்றுக்கொள்ளணும், அதுதான் அவருடைய முயற்சி. ராகுல் காந்தி சந்திக்க முடியல. அதுக்கு பிறகு இந்த சந்திப்பு எப்படி ஏற்பட்டதுன்னு எனக்கு தெரியாது. என்கிட்ட ஒரு நாள் வந்தார், விஜய் வந்து இதுக்கு ஒத்துக்கிட்டாரு, நீங்கள் வந்து அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கணும் அப்படின்னாரு. அப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன், இது எப்படி சாத்தியமாகும்? அவர் திமுகவை கடுமையாக விமர்சனம் பண்ணுறாரு, அவர் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு நானும் போய் கலந்துக்கிட்டாக்க இது நல்லா இருக்குமா? என்னுடைய தயக்கத்தை சொன்னேன். இதில் அவருக்கு எனக்கும் கொஞ்சம் ஆர்கியூமெண்ட் நடந்துச்சு. நான் அரியலூர் சுற்றுப்பயணம் போயிட்டேன். அந்த புத்தக வெளியீட்டு விழா நடக்குது. ஆனால் இரவு நான் 1 மணிக்கு மேலே 2 மணிக்கு மேலே தான் எனக்கு டைம் கிடைக்கும். கும்பலில் இருந்து நான் விடுபடுவேன். அப்போ தான் நான் உட்காந்து தாய்ச்சொல் அப்படிங்கிற பேரில் ஒரு சின்ன ஆர்டிக்கிள் எழுதி நான் என்னுடைய ஃபேஸ்புக்கில் போட்டு படுத்துட்டேன். அவர் காலையில் 6 மணிக்கே என்ன அடிக்கிறார், என்னண்ணா இப்படி போட்டிருக்கீங்க அப்படின்னாரு. என் உணர்வு விஜய் ஆதவ், நான் அதனால் போட்டிருக்கேன், நான் கலந்துக்கல. இப்போ நான் கலந்துக்கிறதா வேண்டாமான்னு என்னை கேட்டார். நீங்கள் புத்தகத்தை தொகுத்தவர், கட்டாயம் கலந்துக்கணும், அதில் நீங்கள் கலந்துக்காமல் இருக்கக்கூடாது, நீங்கள் போங்க.
அம்பேத்கரை பற்றி மட்டும் பேசிட்டு வாங்க, தயவுசெய்து அரசியல் பேச வேண்டாம், அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு நான் சொன்னேன். அவர் கூட்டத்தில் பேசின பேச்சு அம்பேத்கரை பற்றி எதுவுமே பேசாமல் திமுகவை கடுமையாக விமர்சனம் பண்ணி அது ஒரு குடும்ப கட்சி, அது வந்து மன்னராட்சியை தான் அவங்க வந்து நடத்துகிறாங்க அப்படின்னு அவர் பேசிட்டார். அப்போ நான் வந்து அவர்கிட்ட கூப்பிட்டு கேட்டேன், அண்ணே நீங்கள் வராததுனால நான் பயங்கர மூட் அவுட் ஆகிட்டேன், நீங்கள் வந்திருந்தீங்கன்னா நான் அதை பேசியிருக்க மாட்டேன், சாரிண்ணே அப்படின்னாரு. அப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன், நான் அது வந்து இதுக்கு மேலே நான் அமைதியாக இருக்க முடியாது அர்ஜுன், நான் அவங்க மேலே நடவடிக்கை எடுத்து நான் அவனுக்கு வழி இல்லை, இது நான் அவர்கிட்ட ஓப்பனாக சொல்லிட்டேன். அப்புறம் 2 பேரும் சந்தித்த பிறகு என்னென்ன நான் அதை ஏதோ டங் ஸ்லிப் அதை போய் பெருசுப்படுத்த வேணாங்கிற மாதிரி ஃப்ரெண்ட்லியாக பேசியிருந்தோம். ஆனால் நான் நடவடிக்கை எடுக்கிறேன்னு நடவடிக்கை எடுத்துட்டேன். எங்களுக்கு இடையில வந்து அந்த உறவு முறிவு ஏற்படுறதுக்கு அந்த நிகழ்ச்சி தான் ஒரு காரணம். நான் தாவக்கையில போய் சேர போகிறேன், சரி வாழ்த்துக்கள் போயிட்டோம் அப்படின்னா அவ்வளோதான். ஆனால் இதை வச்சு என்னென்ன நரேஷன்ஸ் இங்கே ஊடகங்களில் எழுப்பப்பட்டது, கட்டமைக்கப்பட்டது, ஒன்று கூட உண்மை இல்லை. அப்போ ஆதவர்ஜுன் வந்த உடனே 300 கோடி பணத்தை வாங்கிட்டாரு, கட்சியில் சேர்த்துட்டாருனாக்கா அது என்ன? அப்போ இந்த கட்சியை டார்கெட் பண்ணுறீங்க, திருமாவளவனை டேமேஜ் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். அப்போ திருமாவளவன் வறுமையில் இருந்தால் யார் பணம் கொடுத்தாலும் வாங்கிடுவானா? பணம் வாங்குறதுக்காக தான் கட்சி வச்சு நடத்துகிறானா? அப்படின்னா நான் ஏன் வந்து இதுக்கு இந்த பதவிக்கு ஆசைப்படுறேன்னா நான் யூனியன் கேபினெட்டில் சேர்ந்துட்டு போகிறேன், எனக்கு அந்த ஆஃபர் வந்ததே, அதனால் நான் வெளிப்படையாக சொல்ல முடியுமா? விடுதலை சிறுத்தைகள் அது வந்து ஒரு ஏழை எளிய மக்களுக்கான கட்சி, தலித் மக்களுக்கான கட்சி. திருமாவளவன் ஒரு தலித்து, பணம்னா வாய் பிளந்துருவான், பதவினா வாய் பிளந்துருவான் அப்படின்னு ஒரு நேரேஷனுங்க ஏன் செட் பண்ணுறீங்கன்னு நான் கேட்குறேன். ஆதவர்ஜினோட எங்களுக்கு ஏற்பட்ட முரண்பாடுங்கிறது தேர்தலுக்கு முன்னால், அதனால் ஒரு வருத்தத்தில் வழியில் சொல்லியிருக்கலாம். ஆனால் இன்றைக்கி அப்படி அவர் அது அந்த மாதிரி பேசலை. ஒருத்தர் பேட்டி கொடுக்குறாரு, அவர் எல்லாம் திட்டமிட்டு தான் எல்லாம் நடந்துச்சுன்னு. திட்டமிட்டு இருந்தால் தாவிக கூட்டணிக்கே போயிருக்க போகிறேன். இன்றைக்கி நான் வெளிப்படையே சொல்கிறேன், அருண்ராஜே என்கிட்ட பேசினார். நான் திமுகவோட கையெழுத்து போடுறதுக்கு 10 நாளைக்கு முன்னாடி சாட்சி உட்காந்துருக்காரு தம்பி, அவர் பேர் கூட எனக்கு தெரியாது, என்னை வந்து பார்த்தாரு. ஆனால் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள், ஏன் நீங்கள் யோசிக்கிறீங்க, தயங்காதீங்க, நம்ம வந்து கூட்டணி சேர்ந்தோம்னா ஸ்வீப்பில் வருவோம், நீங்கள் வாங்க தாவிக கூட்டணி சேருங்கன்னாரு. நான் சொன்னேன், என்னால் திமுக கூட்டணி உடைஞ்சதுங்கிற ஒரு களங்கத்தை நான் சுமக்க விரும்பலை. இங்கே மதசார்பற்ற சக்திகள் இருக்காங்க, காங்கிரஸ் இருக்கிறாங்க, இடதுசாரிகள் இருக்கிறாங்க, முஸ்லீம் லீக் இருக்கிறாங்க. இப்போ இவங்கெல்லாம் ஒன்றா இருக்கிற இடத்துல நான் வந்து திடீர்னு வெளியே வரேன்னு சொன்னால் இந்த கூட்டணியை உடைச்சி இந்த கூட்டணியினுடைய வீழ்ச்சிக்கு நான் தான் காரணம்னு வரலாற்றில் ஒரு களங்கம் என் மேலே படியும். நல்லதோ கெட்டதோ நான் அவங்களோட ட்ராவல் பண்ணிக்கிறேன். உங்கள் அழைப்புக்கு நன்றின்னு நான் சொன்னேன். இது 100% உண்மை. அவர் அங்கே இருக்கிறாரு, இப்போ நான் பேசும்போது தம்பி இருக்கிறார். இந்த வாய்ப்பெல்லாம் நான் பயன்படுத்தலாம்ல? எனக்கு திமுக கூட்டணி முக்கியம் நான் நினச்சிருந்தா இந்த வாய்ப்புகள்லாம் நான் தவிர்த்து பயன்படுத்திருக்கலாம்ல? திருமா மீதான அவதூறுகளையும் இல்லை விடுதலை சிறுத்தைகள் மீதான நெறியற்ற விமர்சனங்களையும் தமிழ் சமூகம் ஏற்கவில்லை. இடது உலகமும் முற்போக்கு உலகமும் ஏற்பதில்லை. ஒரு நீண்ட நெடிய பயணம் அவள் எளிதல்ல. ஆனாலும் அவள் பற்றி நிற்கிற அந்த இடது கொள்கை, சமதர்ம கொள்கை, அதுதான் வெல்லும். எல்லோருக்கும் கரங்கோப்பி கேட்டுக்கொள்வது என்னன்னா, சுத்தி கட்சி தலைவர்கள் சொல்லிட்டாங்க, போயிட்டாங்க, வந்துட்டாங்கன்ற அதுக்குள்ளவே உங்கள் அறிவை செலவிடாமல் வேண்டுகோள் தான் இது. பாருங்கள், நம்ம லட்சக்கணக்கான மக்கள் வெளியேறாங்க எல்லைப்புறத்தில், வங்கதேசத்தில் பற்றி எறிகிறது ஈரான். ஒரு அதிபரே தூக்கிட்டு போட்டான் வெனிசுலாவில் இருந்து. சின்ன கியூபாவின் மீது யுத்தத்துக்கு தயாராகிறது. இந்த நாடு ஒரு பிரம்மாண்டமான ஜனநாயக நாடு, அதன் பிரதமர் வேடிக்கை பார்க்கிறார். நாடாளுமன்றம் அசைவற்று இருக்கிறது. இந்த பக்கமும் நீங்கள் கொஞ்சம் கவனத்தை திருப்ப வேண்டும் என்று உங்களை கரங்கொப்பி கேட்டுக்கொள்கிறேன். பட்டில் இழைத்த பாரம்பரியம் விவாகா தெய்வீகப்பட்டு கலெக்ஷன்ஸ், தி சென்னை சில்க்ஸ்.